இவர் படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாலே அது பேசுபொருளா மாறிடுது. அது ஏன் தெரியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கதை களம் அப்படி. அவர் சொல்லக்கூடிய கதை கரு அப்படி. உண்மையா சொல்ல போனா உண்மையான கதையை சொல்றாரு. பொய்யா சோடிச்சு அவர் சொல்லல. நீங்க 5 படத்தையும் பாருங்களேன், எல்லாமே உண்மையா இருக்கும். எல்லாமே உண்மைத்தன்மையா இருக்கும். அப்படித்தான் அவர் படம் எடுக்கிறாரு. எனக்கு குறிப்பா இந்த பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்துல ஒரு சில காட்சிகள், ஒரு சில உரையாடல்கள் என்னை சிந்திக்க வைத்தது. என்னை மீண்டும் மீண்டும் இந்த படத்தை பார்க்க வைத்தது. உங்களுக்கும் இது போல இந்த படத்தை நீங்கள் எத்தனை முறை பார்த்தீர்கள் என்று என்று கூட நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம். எந்த காட்சி உங்களை கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த பைசன் காலமானத்தை இந்த படத்தை பத்தி நாம பேசணும் அப்படின்னா, ஒரு ஒரு மண்ணின் மைந்தனுடைய ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு படம். குறிப்பாக கபடி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம். இன்னொன்னு, அந்த கதையில் சில சாதிய சீண்டல்கள், சில முரண்பாடுகள் பற்றிய செய்திகளையும் இந்த படத்துல ரொம்ப அழகா நேர்த்தியா கையாண்டிருக்கிறார் அப்படிதான் நாங்க சொல்லணும். இதுல எனக்கு பிடிச்ச சில காட்சிகளை நான் சொல்றேன். அதனுடைய உரையாடல் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிடிச்ச உரையாடல். உண்மையாவே இந்த படத்தை என்னன்னா ஒரு ஆய்வு நோக்கில தான் ரொம்ப அற்புதமான படைப்பு. இந்த நேரத்துல இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான படைப்பை கொடுத்ததற்கு. இன்னமும் நீங்கள் நிறைய படைப்பை நிறைய படங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் உங்கள்ட்ட வைத்து, எனக்கு இந்த படத்துல பிடிச்ச காட்சிகள் என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா, பஸ்ல போறது மாதிரி ஒரு 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 சீன் என்ன அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு கிடா வெட்டுற ஒரு சீன் பாருங்க. பஸ்ல கிடாயெல்லாம் ஏத்திட்டு போறாங்க, கிடா கொண்டு போறாங்க. யாருன்னா கிட்டா, அவருடைய அப்பா, அவருடைய அம்மா, சாரி அவருடைய அக்கா, அப்புறம் அவங்கள சொந்தக்காரங்க எல்லாரும் பஸ்ல குலதெய்வ கோயிலுக்கு கிடா வெட்டுறதுக்கு போறாங்க. அப்படி பஸ்ல அந்த அந்த ஆடையை கொண்டுட்டு போறாங்க கிடா வெட்டுறதுக்கு. அந்த கிடாயையும் கொண்டுட்டு போறாங்க. போகையில பாருங்க, அப்படியே பஸ் பயணம் ஆகிட்டே இருக்கு. இந்த கிடா என்ன பண்ணுது, ஒண்ணுக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ஒண்ணுக்கு போன அப்படியே தெரிச்சு பக்கத்து சீட்ல உள்ள அவருடைய காலில் பட்டுச்சு. என்ன பண்ணலாம்? 5 அறிவு ஜீவன், அவ்வளவுதானே. பாருங்க, எப்படி பாருங்க, இந்த பட்ட உடனே அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. திட்டுறாரு, ஆடையும் திட்டுறாரு, ஆளு கொண்டு போனவரையும் திட்டுறாரு, அந்த கடாயை திட்டுறாரு. திட்டோடனே அவர் அவரு கிட்டானுடைய அப்பா, சரி இந்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன போப்பா அப்படி பாருங்க, எப்படி உயரம் நடக்குது பாருங்க. போப்பா, சரி விடுப்பா, பெரிய ஆள் நிறைய பேசுறது இல்லையா, சரி தம்பி உட்கார உட்கார அப்படின்னு சொல்றாங்க. யாரு தம்பி அப்படின்னு கேட்டு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு அடுத்த நிமிஷமே கிட்டா என்ன ஒரே அறையா அரைஞ்சு விட்டுறாங்க. அவர் கீழே போய் விழுந்துறாரு. மறுபடியும் சண்டை போடுறாப்புல மறுபடியும் எட்டிக்கிட்டு ஒரு மிதிச்சிடறாரு. மிதிச்ச அடுத்த நிமிஷமேங்க அந்த கீழே விழுந்த அந்த நபர் ஒரு கத்தி எடுக்கிறாங்க. நானா அப்படியே மிரண்டு போயிட்டேன். கத்தி எடுத்து யாரையும் குத்த போறாருன்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு அப்படியே அந்த ஷாட் ஆட்டை காட்டுவாங்க. ஆடு கிடாய கட்டுவாங்க. வேகமா அந்த கத்தி எடுத்து அப்படியே ஓங்கி கிடாய விட்டுறாங்க. எவ்வளவு ஆக்ரோஷமா குத்த முடியுமோ அவ்வளவு ஆக்ரோஷமா அந்த கிடாயை நச்சு 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 குத்துறாங்க. குத்தி ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு குத்துறாங்க. எந்த அளவுக்கு வெறி இருக்கும்னு பார்த்தேன். அப்படியே குத்தி தூக்கி வீசுறாங்க. இது இன்னைக்கு அந்த பகுதியில நடக்குது. ஒரு சாதாரண ஒண்ணுக்கு போன விஷயம், இதுக்கு போய் அவ்வளவு சண்டை, கிடாய குத்தி கொன்னு தூக்கி கீழே போட்டாச்சு. எவ்வளவு பெரிய பகை, எவ்வளவு பெரிய வன்மம். இந்த காட்சியை ரொம்ப அழகா அதை காட்டியிருக்கு. நம்ம என்ன யோசிக்கணும்னா, பஸ்ல சாதாரணமா யாரையாவது மிதிச்சிட்டோம்னா சாரி அப்படின்னு சொன்னா அவங்களும் சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற இயல்பு குணங்கள் இருக்கு, நம்ம பாக்குறோம். ஆனா சில பேர் வீம்புக்குன்னு
என்ன சாரி காலை மிதிச்சுட்டு என்ன சாரி என்ன சாரி நான் மிச்சம் விட்டுருவியா அப்படி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் அது. சாதாரண ஒண்ணுக்கு போனதுக்காக சரிப்பா விட்டுருங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு பேசினா ஓகே. ஆனா அப்படி அந்த ஒண்ணுக்கு போன விஷயத்தை இவ்வளவு பெரிய விஷயமாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு பகையை வளர்க்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கும் தென் மாவட்டங்கள் நடப்பதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு காட்சி அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அற்புதமான நடிப்பும் கூட. அந்த சீன் நடிச்ச அனைத்து பேருமே ரொம்ப அற்புதமான நடிப்பு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு எனக்கு வந்து பிடிச்ச உரையாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டா கிட்டா அவங்க அப்பா அவங்க அக்கா 3 பேரும் வந்து அந்த கிடா கட்டி கிடக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த ஒரு ஒரு கூரை வீடு ஒன்று இருக்கும். அதுல உட்கார்ந்து அந்த கைத்துக்கட்டுல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு உரையாடல். கிட்டான் வந்து உட்கார்ந்து ரொம்ப கோபமா, ரொம்ப மனம் வந்து வெளியே போய் ரொம்ப நொந்து போய் பேசக்கூடிய ஒரு உரையாடலாக அந்த உரையாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உரையாடல் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்க, கிட்டான் சொல்றாரு, இது எப்படிப்பா, இது எப்படி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க பகை பழி தயாரா இருக்கிறத எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? மிக அற்புதமான உரையாடல் இது. இந்த தமிழ் சமூகத்திற்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க சாதியாலையும் சாதி ஆணவத்தாலையும் பல கொலைகள் நடக்குது, பல வன்முறைகள் நடக்குது. ஏன் இன்னைக்கு இந்த நூற்றாண்டு 2025 ஆண்டுகள் இருக்கோம். இந்த பகை எப்போ உருவானது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அதை அப்படியே கட்டி அப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்கும். கேட்கிற கேள்வி நான் தானே, உங்க தாத்தாவுக்கு தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பகை உருவானுச்சுன்னா, இந்த பகை உருவானதே இது பகையும் பழியும் தயாரா இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் தயாரா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அதை இன்னமும் தொங்கிட்டு இருக்கிறீங்க? இது யார் உருவாக்குனது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அப்படியே அந்த அந்த பகையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது என்ன நியாயம் இருக்கு? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வியை வந்து இந்த படத்தை பார்க்கிற மக்களிடம் அவர் கேட்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான உரையாடலை தான் நான் பார்க்கிறேன். அடுத்து ஒரு உரையாடல் என்ன அப்படின்னா, கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, கிட்டா, 2 பேருக்குமான ஒரு உரையாடல். அந்த அந்த உரையாடல் எப்படி போகும்னு பாருங்களேன். கிட்டா வந்து சொல்றாரு, கந்தசாமி கிட்ட சொல்றாரு, எனக்கு கபடியே வேண்டாம்னு தோணுது. இங்க வாழ்க்கைக்கும் ஆசைக்கும் நடுவுல இருக்கிற நிறைய கேள்விகளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அது சொல்றாரு பாருங்க, யாரு சரி யாரு தப்பு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இங்க இருக்கிறவங்க மேல நம்பிக்கையே போயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு கிட்டா வந்து இந்த உரையாடல். அதுக்கு கந்தசாமி அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடியவர் ரொம்ப அற்புதமாக அந்த உரையாடலை வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக அதை உருவாக்கியிருக்காரு. இப்ப கந்தசாமி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு உரையாடல் வந்து அவர் பேசுறாரு. நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பகை வளர்ந்துருச்சு. சில விஷயங்களை எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதான் நிஜம். உண்மையா சொல்ல பாருங்க, அதான் நிஜம். இங்க வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதையை கொடுத்திருக்கு. என்னுடைய மரியாதையை காப்பாத்திக்கத்தான் நான் எப்பவும் சண்டை போட்டு இருக்கேன். இதை எப்படி நிறுத்த போறேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இந்த உரையாடல் ரொம்ப உண்மையான உரையாடலா நான் பார்க்கிறேன். ஏன்னா 2 சாதிகளை வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த கந்தசாமி. ரொம்ப நேர்மையான ஒரு தலைவரா இருந்திருக்கிறார். அப்ப நேர்மையான ஒரு பதில வந்து அவர் சொல்றாரு, என்ன காப்பாத்திக்கத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா இது எப்படி நிறுத்த போறேன்னு கூட எனக்கு தெரியல. அடுத்து ஒரு ஒரு வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். சில விஷயங்களை எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, அதுதான் நிஜம். இன்றைக்கு பல அரசியல் பல ஜாதி தலைவர்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. சோ இந்த இந்த உரையாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிந்திக்கக்கூடிய ஒரு உரையாடலாகவும் நான் பார்க்கிறேன். அடுத்த ஒரு உரையாடல் என்ன அப்படின்னா, அந்த
ஹீரோயின் அந்த அந்த படத்தினுடைய கதாநாயகி வந்து திருமண ஏற்பாடு பண்ணுவாரு. திருமண ஏற்பாடு நடக்கும். அப்படி திருமண ஏற்பாடு நடக்கையில அங்க வந்து சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்கிறவர் யார் அழைச்சிருப்பாங்கன்னா, பாண்டியராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு சாதிய தலைவர் தான். அவர் அழைச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த இடத்துல பேசுற ஒரு உரையாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு தலைவர். அதுவும் ஜாதி தலைவர் இப்படி இருப்பாரா அப்படின்னுங்கிற ஒரு கேள்வியே நம்மளை வந்து கேட்க வைக்குது. அப்படி ஒரு உரையாடலா வந்து நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ அந்த 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 கதாநாயகியினுடைய அண்ணன் சொல்லுவாரு, அதாவது வந்து இந்த கதாநாயகி வந்து திருமணம் வந்து அவருக்கு வந்து விருப்பமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து கதாநாயகன் வந்து லவ் பண்றாங்கல்ல. அப்படிங்கிற போது அவங்களுடைய அந்த கதாநாயகியுடைய அண்ணி சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்பாரு. பாண்டியராஜ் கேட்பாரு, வந்து வேற ஒரு பையன் வந்து லவ் பண்றான், அவன் வந்து கபடி பிளேயர் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க யாரு அவங்க என்ன அப்படின்னு. அதை வந்து ஒரு கபடி பிளேயர் இந்தியா டீம்ல விளையாட போறாங்க, பேசிட்டு இந்தியா டீம்ல விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லையில அந்த கதாநாயகனுடைய அண்ணன் சொல்லுவாரு, அவன் ஒரு பிச்சைக்கார பையனே, அவன் யார் காலில் விழுந்து வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கையில அதுக்கு பாண்டியராஜா அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கிறவருக்கு சொல்லக்கூடிய பதில் தான் ரொம்ப அற்புதமான ஒரு பதில். ஒருத்தர் இந்த புழுவி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு உசரத்துக்கு மேல போயிருக்கேன், உனக்கெல்லாம் நீ பிச்சைக்கார பையலா? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்பான். அவன் யார் மூலமா மேல போயிருக்கான்னு தெரியுமானே அப்படின்னு கேட்கல. அவர் சொல்வார், மறுபடியும் சொல்வாரு, யார் மூலமா போனா என்ன, அவன் திறமை விஷயம் அவன் போயிருக்கேன் சொல்றாங்க. இவன் என்னைக்கு அடையாளம், உன்னுடைய மண்ணு தானே, அது உனக்கு பத்தாதா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொல்வாரு, என்ன மாதிரி வேலிய உடைக்கிறவன் மட்டும் திமிர் இல்ல, முடி என்ன மாதிரி வேலிய உடைக்கிறவன் மட்டும் திமிர் இல்ல, யாருமே வேலி போட முடியாத அளவு உசரத்துக்கு ஒருத்தன் போறான் பாரு, அதுவும் திமிர் தான். ரொம்ப அற்புதமான உரையாடல் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி வேலியை உடைக்கிறது ஒரு திமிர் தான். ஆனா யாருமே வேலி போட முடியாத அளவுக்கு ஒருத்தன் ஒசரத்துக்கு போறாங்க, ஒரு உச்சியில போய் வளர்றான் பாரு, அதுவும் அவனுக்கான திமிரு. ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடல். அதுக்கப்புறம் அவர் கார்ல பயணம் பண்ணும்போது அவர் பேசிக்கிட்டே வர்ற உரையாடல் என்ன அப்படின்னா, இங்க நான் ஏன் கத்தி எடுத்தேனே பல பேர் மறந்து போயிட்டாங்க. இங்க எவனும் மேலையும் இல்லை கீழையும் இல்லை, எல்லாரும் சமம் தான் சண்டை போட ஆரம்பிச்சான். அதையுமே பாதி பேர் மறந்து போயிட்டாங்க. இப்ப நமக்குள்ள இப்படி ஒரு ஜாதி வெறி இருந்தா என்னத்துக்காக? அப்ப என்னன்னா, அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஜாதி தான் வசந்தம் தூக்கி பிடிக்கல. அந்த ஜாதிக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல் இருக்கே, அந்த மக்களுக்குள்ளேயே இவ்வளவு போட்டியும் பொறாமையும் இருக்கே, முதல் அதை கடையணும்னு நினைக்கிறார். இந்த இடத்துல இயக்குனர் வந்து ரொம்ப அழகா கையாண்டு இருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கேயும் பெருமை பேசல, இங்கேயும் பெருமை பேசல, ஆனா அங்கேயும் சிக்கல் இருக்கு, இங்கேயும் சிக்கல் இருக்கு. ரெண்டையுமே சரிசமம் அந்த படத்துல கொண்டு போயிருக்கிறார். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ரெண்டையுமே சரிசமமா கொண்டு போயிருக்கிறார். சில கேள்விகள் அவர் முன் வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துருங்க.